இன்னைக்கு வீடியோ டாபிக் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபார் சைல்டு. இன்னைக்கு எல்லாருமே தங்கள் குழந்தைகளோட எதிர்கால மேற்படிப்புக்காகவுமே மேரேஜ் எக்ஸ்பென்ஸ்க்காகவுமே இப்போ இருந்தே சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு என்ன முதலீடு திட்டங்கள் இருக்குது, எப்படி கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ குழந்தைகள் எதிர்காலத்துக்கு சிறந்த சேவிங்ஸ் திட்டங்களை என்னென்ன, எஃப்டியா, ஆர்டியா, கோல்டா, எஸ்ஐபியா, பிபிஎஃப்ஆ, செல்ல மகளா, ஆண் குழந்தைக்கு எது பெட்டராக இருக்கும், பெண் குழந்தைகள் குறிப்பாக எது பெட்டராக இருக்கும், எந்த வயசுக்கு எந்த ஸ்கீம் பெட்டராக இருக்கும், எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு எது சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பார்த்துட்டு வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான், எந்த பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. சரி, எதுக்காக குழந்தைகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேற்படிப்புக்காக, ரெண்டாவது மேரேஜ் எக்ஸ்பென்ஸ்க்காக, ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி நிதி பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக, பணவீக்கிறது வந்து பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக. இதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைய சேமிப்பு நாளைய நிம்மதி. சரி, ஃபைனான்ஷியல் கோல் என்னென்ன இலக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையர் எஜுகேஷன் மேற்படிப்புக்கு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நம்ம டைம் எடுத்து சேமிக்க முடியும். மேரேஜுக்கு 20 வருஷம் 25 வருஷம் சேமிக்கலாம். எல்லாமே லாங் டேர்மில். இது வந்து குழந்தை பிறந்து உடனடியாக சேமிக்க ஆரம்பித்தது தான் இந்த அமௌண்ட்டு. சப்போஸ் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா இதுலேருந்து 5 வருஷத்துக்கு கழிச்சுக்கணும். சரி, இம்பேக்டாக இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தால் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோ. நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி ஒரு எக்ஸ்பென்ஸ், ஒரு மேற்படிப்போ மேரேஜோ ஒரு 10 லட்ச ரூபா வரும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு 15 வருஷம் கழிச்சு அதே அளவுக்கு இருக்காது. அது வந்து பின்னாடி வந்து 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் தேவைப்படலாம். அதே சமயம் இன்றைக்கி 25 லட்சம் ஒரு மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு வச்சிட்டோம்னா, பிற்காலத்தில் அது 50லேருந்து 70 லட்சம் ஆகலாம். இன்றைக்கி 50 லட்சம் செலவாகக்கூடிய ஒரு விஷயம் பிற்காலத்தில் 1 கோடியிலேருந்து 1.5 கோடி ஆகலாம். ஸோ பணவீக்கத்தை வெல்றதுக்கு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். சரி, ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணோம்னா பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். எப்படின்னம்னா, ரொம்ப டைம் கிடைக்குது. டைம் அதிகமாக இருக்கறனால காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. சின்ன மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட், இப்போதைக்கு ஒரு 5000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது பெரிய அமௌண்ட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்னாடி பெரிய செல்வத்தை உருவாக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. சரி, என்னென்ன சைல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பிளான், செல்லுமகள் சேமிப்பு திட்டம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப். அடுத்து மார்க்கெட் லிங்க்டு. மார்க்கெட் லிங்க்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி. ரெண்டாவது சைல்டு கிஃப்ட் ஃபண்டு. இது மியூச்சுவல் ஃபண்டாக ஒரு டைப்பு தான். அதுவாக மற்ற டைப் இருக்குது. அதர்ஸில் கோல்டு, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ண போகலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி கம்பேரிசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல் மகள், ரெண்டாவது பிபிஎஃப். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, செல் மகளில் பெண் குழந்தை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பிபிஎஃப்பில் ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டுமே கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீமு. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப்பில் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, பேங்கோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செல்லு மகளை அதோட கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் காலம் பார்த்தீங்கன்னா, செல்லு மகள் பொதுவாக 20 வருஷ காலம், பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் 15 வருஷ காலம், அதுக்கப்புறம் 5 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட் வந்து ரெண்டுமே ட்ரிபிள் பெனிஃபிட்டு. போடும்போது 80C, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டேக்ஸ் ஃப்ரீ, எடுக்கிற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ, அந்த மாதிரி ட்ரிபிள் பெனிஃபிட் கிடைக்குது. எதுக்கு யாருக்கு சூட்டல் பார்த்தீங்கன்னா, செல்மல் வந்து பெண் குழந்தையோட எஜுகேஷன் மேற்படிப்புக்கும் மேரேஜுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்குமே நீண்ட காலத்தில் ஒரு சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு செல்மல் சேமிப்பு திட்டம் அப்படி பார்த்துடலாம். இது வந்து பெண் குழந்தைக்காக மட்டும் தான் போட முடியும். 10 வயசுக்குள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீமு. அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்றைக்கி வந்து 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. நீண்ட காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இது வந்து பெண் குழந்தையோட மேற்படிப்புக்கும் மேரேஜ் எக்ஸ்பென்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்லுமல் சேமிப்பு திட்டத்தை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். சரி, செல்லுமல் சேமிப்பு திட்டத்தோட பெனிஃபிட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃபானது, கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடியது, சோவரின் கேரண்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே அதிகபட்ச வட்டி 8.2% வட்டி வந்து செல்லுமல் திட்டத்தை தான் கொடுக்குறாங்க. அது ஒரு ட்ரிபிள் டேக்ஸ் பெனிஃபிட். முதல்ல சொன்னோம், எக்ஸம்ட்டில் டேக்ஸ் இருக்குது. எந்த விதமான டேக்ஸுமே இதுக்கு வராது. கேர்ள் சைல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சூட்டபுளானது. செல்லுமல் சேமிப்பு திட்டத்தில் எப்படி 70 லட்ச ரூபா ரிட்டர்ன் பார்க்கலாம் அப்படிங்கிற தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதுங்க, அதையும் பாருங்கள். சரி, அடுத்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது பிபிஎஃப். இது வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாத்துக்குமே சூட்டபுளானது. குறிப்பாக ஆண் குழந்தைக்கு வந்து செல்லுமல் இல்லைங்கனால பிபிஎஃப் பெட்டராக சாய்ஸாக கூட இருக்கலாம். இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீமு. இது 15 வருஷம் மெச்சூரிட்டி, அதுக்கப்புறம் என்ன 5 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன், அதாவது 7.1% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதுக்கு வந்து எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. பிபிஎஃப்பில் டேக்ஸே இல்லாமல் எப்படி 1 கோடி ரூபா ரிட்டர்ன் பார்க்கலாம் அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்கள்.
சரி, டேக்ஸ் பெனிஃபிட் என்ன செல்லுமகளுக்கும் பிபிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லுமகள் பிபிஎஃப் ரெண்டுலேயுமே போடும்போது ஏடிசியில் 1 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் டேக்ஸ் ஃப்ரீ. எடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் 1 கோடியே வந்தாலும் எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. சரி, அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பார்க்க போகிறோம். இது மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது, ஒரு நீண்ட காலத்தில் செல்வத்தை உருவாக்கக்கூடியது. இது வந்து 15லேருந்து 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது அதிகபட்ச ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இதுக்கு இருக்குது. இது மார்க்கெட் ரிஸ்க் அதே சமயம் கொஞ்சம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் பிகினர்ஸ் இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, அதே ஸ்டெப் அப் எஸ்ஐபி இருக்குது. அதாவது வருஷம் இன்க்ரீஸ் பண்ணி போகிறது. உதாரணத்துக்கு இப்போதைக்கு நம்மளால் வந்து மாதம் 5000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா 5000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு வருஷம் ஆயிடுது, நம்ம சேலரி அதிகமாகுது அல்லது பிஸ்னஸ் இன்கம் அதிகமாகுதுன்னா அடுத்த வருஷம் மாதம் 6000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 2 வருஷம் கழிச்சு மாதம் 7000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 5 வருஷம் கழிச்சு மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபிங்கிறது. இது வந்து இன்ஃப்ளேஷன் பணம் வைக்கிறது நம்ம ரொம்பவே பாதுகாக்குது. மிகப்பெரிய கார்பஸ் உருவாக்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சேலரி வருஷம் ஒரு சேலரி இன்க்ரீஸ் ஆகிறவங்க அல்லது பிஸ்னஸ் இன்கம் கூட வருஷம் இன்க்ரீஸ் ஆனவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளானது. எஸ்ஐபியில் எப்படி 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்து ஸ்டெப் அப் மூலிமா 6 கோடி ரூபா உருவாக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ தனியாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். சரி, எஸ்ஐபியில் சுமாராக எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். இது கூடவே குறைவாக செய்யலாம். மாதம் 2000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா 20 வருஷம் கழிச்சு 20லேருந்து 22 லட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதம் 5000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா 20 வருஷம் கழிச்சு 50 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா 20 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபாய்க்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிறிய தொகை பெரிய எதிர்காலம். சரி, இதுலேயே சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட் இருக்குது. இது வந்து குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கலாம். இது நீண்ட கால முதலீட்டுக்கானது. ஒரு லாக்இன் பீரியட் 5 வருஷம் லாக்இன் பீரியட் அந்த மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, அவங்க வந்து ஃபண்டை மேனேஜ் பண்ணுவாங்க. சரி, கிஃப்ட் ஃபண்டோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்வான்டேஜஸ் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட காலத்தில் செல்வத்தை உருவாக்கக்கூடியது, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட் மேனேஜ் பண்ணக்கூடியது, ஈக்விட்டி க்ரோத் அதாவது ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்குற அளவுக்கு அதிக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது, கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு பணம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளானது. டிஸ்அட்வான்டேஜஸ் இன்னும் ரிஸ்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. லாக்இன் பீரியட் பொதுவாக 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கும், அதுக்குள்ளே பணத்தை எடுக்க முடியாது. ரிட்டர்ன் வந்து நம்ம எவ்வளோ கேரண்டி ரிட்டர்ன் சொல்ல முடியாது. மார்க்கெட் ரிட்டர்னை பொறுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம் அதிக ரிஸ்க் இருக்கும். ஸோ அதிக வருமான வாய்ப்பு இருக்குது, அதே சமயம் மார்க்கெட் ரிஸ்க்கும் இருக்குது. சரி, அடுத்து வந்து கோல்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது வந்து இன்ஃப்ளேஷன் பணம் வைக்கிறது பாதுகாக்கிறதுக்கு உதவுது. போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் எல்லா பணத்தையுமே கவர்மெண்ட் ஸ்கீம்லையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துலேயும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணாமல் இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிரித்து முதலீட்டு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீண்ட காலத்தில் ஒரு செல்வத்தை உருவாக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் தங்கத்திலேயே அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கணும். தங்க விலை குறைஞ்சிருக்கு, இப்போ வாங்கலாமா அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அது தங்கம் வாங்கக்கூடிய புதிய வழி EGR எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இதையும் பாருங்கள். ஸோ தங்கத்தில் வந்து அளவோடு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி குழந்தையோட வயசை பொறுத்து பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணல அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்டியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் முன்ன பண்ண மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். குழந்தையோட வயசு 10 வயசுக்குள்ளே இருக்கும்போது ஈக்விட்டியில் ஷேர் எஸ்ஐபியில் ஒரு 50% இன்வெஸ்ட் பண்ணலாம். சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் செல்மகளையோ பிபிஎஃப்லையோ 50% இன்வெஸ்ட் பண்ணலாம். குழந்தைக்கு 10லேருந்து 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஈக்விட்டி வந்து குறைச்சி 40% இன்வெஸ்ட் பண்ணலாம். சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஸ்கீமில் 60% இன்வெஸ்ட் பண்ணலாம். கடைசி 2-3 வருஷம் வந்து ஈக்விட்டி நல்லாவே குறைச்சி 10% குறைச்சிடணும். சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 90% பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் வந்து இதில் இருக்கிற பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்லையோ கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இலக்கு நெருங்கும்போது நம்ம பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் தேடி மாற்றிக்கிறது நல்லது. சரி, ஒரு சஜஷன் ஒரு கேர்ள் சைல்டு இருக்குது, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் தருது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செல்மகளில் 40% இன்வெஸ்ட் பண்ணலாம். பிபிஎஃப்ல 10% இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியாக 30% இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டில் 20%. பெண் குழந்தைங்கனால கோல்டுக்கு 20% அதிக இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே குறைவாக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கும் போது பிபிஎஃப் கட் பண்ணி எல்லாமே செல்மகளோட 50% இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெண் குழந்தைக்கு கோல்டும் ஒரு முக்கியமான நீண்டகால இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. சரி, இதே ஆண் குழந்தையாக இருந்தால் அப்படி என்ன பார்த்தோம்னா பிபிஎஃப்பில் 40% இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியாக ஒரு 50% இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டில் 10% இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் கோல்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க பிபிஎஃப்லேயே 50% இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆண் குழந்தைக்கு வந்து ஃப்யூச்சர் எஜுகேஷனும் செல்வத்தை உருவாக்குறதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரி, என்னென்ன மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா, ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது. பின்னாடி பார்த்துக்கலாம் குழந்தைக்கு 5 வயசு 6 வயசு 10 வயசு 11 வயசு ஆயிரும். அவருக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கவே இருக்க மாட்டாங்க. பொதுவாக என்ன பிரச்சனைனா, உதாரணத்துக்கு செல்லுமர் திட்டம் வந்து 10 வயசுக்குள்ள ஆரம்பிக்கணும். 10 வயசு கம்ப்ளீட் ஆகிட்டாவே ஆரம்பிக்க முடியாது.
அது இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் இன்றைக்கி 10 லட்சம் ஆகுதுன்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு அது 25 லட்சம் கூட செலவாகும். அதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி எல்லா பணத்தையுமே பேங்க் எஸ்பி அக்கௌண்ட்லேயோ குறைஞ்ச வட்டி கொடுக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ வச்சுட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம இலக்கு நெருங்கும் போது இந்த 2 3 வருஷத்தில் பணம் வேணுங்கும் போது எல்லாத்தையுமே ரிஸ்க் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டையும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு ஏதோ பின்னாடி நடுவில் தேவைக்காக நம்ம இலக்கு விட்டுட்டு வேறு ஏதோ தேவைக்காக பணத்தை எடுக்கக்கூடாது. ஸோ திட்டமிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். கீ டேக்அவேஸ் பார்த்தோம்னா எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 15 வருஷம் கழிச்சு மேற்படிப்புக்கு இந்த செலவு இருக்குது, 20 வருஷம் கழிச்சு மேரேஜுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஒரு வளர்ச்சிக்காக அது ஒரு பார்ட் ஒதுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை வருஷம் ஒருக்கா ரிவ்யூ பண்ணி ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கவும் செய்யலாம். ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தைக்கு செல்மகள் ப்ளஸ் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ப்ளஸ் கோல்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே ஆண் குழந்தையாக இருந்தால் பிபிஎஃப் எஸ்ஐபி கோல்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பாதுகாப்பு வளர்ச்சியும் ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஏர்லியராக இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சேஃபாக இருக்க முடியும். உங்கள் குழந்தை நல்ல ஃப்யூச்சருக்கு டிசர்வ் ஆனது. குழந்தையோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. பை ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை டாக்டர் ஆனந்தன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஹைப், கமெண்ட், ஷேர் தி வீடியோ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல். எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாருங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் கடந்த 25 வருஷமாக என்னோடய பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.